குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:20க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 8:37 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 8:19 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:29 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இன்று காலை 9:45 வரை பவம், பின்பு இரவு 8:37 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 வரை மரண யோகம், பின்பு காலை 8:19 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 8:19 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பரணி தீபம். திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமான் பாலாபிஷேகம். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல். பெரம்பலூர் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயில் குழந்தை வரம், திருமண வரம் அருளும் ஆலயம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் உத்திரம். வியாழக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பாராயணம் செய்யலாம். அல்லது குரு பகவானுக்கான ஹோரை என்பது காலை 6 முதல் 7 மணி வரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை, பிறகு இரவு 8 முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலும் ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் அதீதமான பலன்கள் கிடைக்கும். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் நீங்கள் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் மற்றும் குறிப்புகள் பற்றிய விவரங்கள் உங்களுக்காக. பரணி தீபம் 2024 வீட்டில் எதற்காக ஏற்ற வேண்டும்? எந்த நேரத்தில் எப்படி விளக்கு ஏற்றினால் பாவம் தீரும்? கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். பிறகு மீண்டும் அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும்.
இதற்கு பரணி தீபம் என்று பெயர். ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம். கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால், பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது, வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை, இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதையும் சேர்த்து அறிந்து கொள்ளலாம். கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதம். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறை. இதில் பரணி தீபம் யமதர்மராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம். சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் என்பது நம் அனைவரும் அறிந்தது. அதே போல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவது தெரியும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும். ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம், அதுவும் யமதர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் வரும். யமன் பகவான் என்றால் அனைவருக்கும் பயம்தான். அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றும். இதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டுள்ளது. நசிகேதன் என்பவருடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும்? விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளார். இதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார். இதை கேட்டு மேலும் கோபம் அடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க, அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்துட்டார். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்மராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறார். மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என கேட்கிறார். அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னத்தான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்கள் எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யம வாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற் காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களுடைய அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும். இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி என்று வியாழக்கிழமை வருகிறது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணி துவங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களோடு சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம். இப்படி வழிபாடு செய்வதால் பல நிலைகளில் நன்மைகள் உண்டாகும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, தொழில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றம் என வாழ்க்கைக்கு தேவையான சகல சம்பத்துகளும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள் வைத்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய ராசிக்கான கிரக நிலைகள். ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம், குடும்ப பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ருணரோக பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள், திருப்திகரமான நாள், நல்ல நாள். எதை செய்தாலும் மிக சரியாக செய்து காட்டுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இருக்கும். உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் காரணமாக பல ஆச்சரியங்களை செய்வீர்கள். அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நிகழும். ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். தெய்வீக வழிபாட்டில் ஈடுபாடு இருக்கும். மனதில் திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக பார்க்கும் பொழுது சாதகமான சூழ்நிலைகளை அமையும். உங்களை பொறுத்த வரையில் இன்றைய நாள் பணியிட சூழல்கள், உத்தியோக சூழ்நிலைகள், வேலை பார்க்கக்கூடிய சக உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். வேலைகள் பொறுத்த வரையில் மிக சரியாக திட்டமிட்டு நடக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த வேலைகளை செய்வீர்கள். அதனால் நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக இருப்பீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். மனதில் திருப்தியும் சந்தோஷம் இருக்கும். உங்கள் துணையோடு சாதாரணமான அணுகுமுறையோடு இருப்பீர்கள். இருந்தாலும் மன ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். பணவரவு அதிகமாக காணப்படும். பணத்தை பங்குகளில் முதலீடு செய்து பயனடைவீர்கள். அதற்கான நாள். ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த உபாதைகள், வெளியே சொல்ல முடியாமல் இருந்த சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைந்து வரும். மனநிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். காரணம், ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பதால் எண்ணமும் நன்றாக அமையும். உங்களுடைய தேக பலம் கூடும். ராசிக்குண்டான அமைப்பின்படி இந்த நாள் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லது. இந்த ஸ்லோகத்தை 27 முறை உச்சரித்தாலே போதுமானது. அதிகாலை பொழுதும் சொல்லலாம் அல்லது காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் செய்வதால் இந்த நாள் சிறப்புக்குண்டான நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். மேஷ ராசி அன்பர்களே, காலை பொழுது விழித்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டியவை தாமரை பூ, பொன், ராஜதீபம், கண்ணாடி, சூரியன், தணல், சந்தனம், கடல், வயல், சிவலிங்கம், கோபுரம், மேகம் சூழ்ந்த மலை, கன்றை உடைய பசு, உங்களுடைய வலக்கை, மனைவி முகம், மிருதங்கம், பித்தன், காட்டானை, கருங்குரங்கு. மேற்கூறிய விஷயங்களை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. ராசியினுடைய நிலைப்பாடுபடி கிரகங்கள் எந்த பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் ராசியிலேயே குரு பகவான் வக்ரநிலை, சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், சப்தம ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான்,
ராசியினுடைய 9ஆம் வீடு அதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடம் சனி பகவான், லாபத்தில் ராகு பகவான், விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு சகோதர பாவகத்தின் அதிபதி, அதாவது முயற்சி ஸ்தானத்திற்குண்டான அதிபதி. இந்த கிரக அமைப்பு வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்கிற பலனை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே. உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளும் சரி, செயல்படுத்தக்கூடிய திறன்களும் சரி, இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ ஏற்படாது. இன்றைய தினம் மிகுந்த தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பாக்கியசாலிகளாக, அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. காரணம், உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே பெருத்த சந்தோஷம், வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. உங்களுக்கான திறமைகள் வெளிப்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தலைமை மூத்த அதிகாரிகளால் செய்யக்கூடிய வேலையை பொறுத்தபடி பாராட்டுகள் அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகளால் நீங்கள் வெகுவாக மகிழ்விக்கப்படுவீர்கள். புகழ் சேரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. தம்பதியர்கள் உங்கள் துணையினுடனான அணுகுமுறையில் மிகுந்த நேர்மை வெளிப்படும். அவர்களிடத்தில் உங்களுடைய உண்மையை வெளிப்படுத்துவீர்கள். நம்பிக்கையாக காணப்படுவீர்கள். தவறுதலாக பேசுவது என்பதே இருக்காது. மனம் திறந்து பேசுவீர்கள். இருவருமே ஒன்றாக நேரத்தை கழிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். புரிதல்கள் என்பது அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளை 2 பேருமே கலந்து செய்வீர்கள். வீட்டை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்வை தரும். பிள்ளைகளுடைய தேவைகளை மிக அழகாக பத்திரப்படுத்தி பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தைரியமும் சரி, உங்களுக்கான நல்ல எண்ணங்கள், சுறுசுறுப்பாக இருப்பது, இவையே இந்த தினம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம். மனநிலையில் உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள் ஒலிக்கும். செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றிய அறிவுறுத்தல் உண்டாகும். பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். பண வரவுக்கு இடம் உண்டு. பணத்தை செலவுக்கு போக மீதம் இருப்பதை மிச்சப்படுத்தி சேமிப்பதற்கான சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு. வழிபாடு தடை செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் எப்போது, எப்படி செய்ய வேண்டும் என்கிற முழுமையான விளக்கங்கள் அதிலும் கதையோடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு பயன்பெறுங்கள். தீபங்கள் ஏற்றினால் உங்களுக்கு எந்த விதமான பய உணர்வுகளோ ஏற்படாது. இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும். விறுவிறுப்பாக வேலைகள் நடக்கும். நீங்கள் வெளியே செல்கிறீர்கள். அந்த நேரம் சகுனம் பார்ப்பது நல்லது. அந்த சகுனமானது எதை பார்த்தால் நல்லது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வலியன், கருடன், காடை, கழுகு, உடும்பு, ஆந்தை, கீரி, குரங்கு இவை வலமிருந்து இடத்திலும், நாரை, விச்சுளி, காகை, செம்போத்து, கிளி, கொக்கு, மயில், கோழி, ஓணான், புள்ளிமான், புனுகு பூனை இவை இடத்திலிருந்து வலமாக போவது உத்தமம். பாம்பு, பூனை, முயல் குறுக்கே செல்லுதல் ஆகாது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வந்து சேரும் என்பதை இன்றைய நாளில் கிரகங்களினுடைய கோச்சார அடிப்படையில் பார்க்கலாம். ராசியினுடைய 2வது வீடு, மிதுனத்தின் 2வது வீடு கடக வீடு. அதில் செவ்வாய் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். ருணரோக சத்ரு பாவகமான விருச்சகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மகரத்தில். கும்பத்தில் சனீஸ்வர பகவான். மீனத்தில் ராகு பகவான். இந்த ஸ்தானமானது 10ஆம் இடம். லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் குரு பகவான், வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன.
மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த ராசிப்படி எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் அதிகமான வேலைகள் என்பது இருக்காது. சவாலான நேரங்கள்ல கூட பதட்டப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. பரபரப்பு என்பது கூடாது. பதறிய காரியம் சிதறும். தேவையற்ற விஷயங்களுக்கு கோபம் படாதீர்கள். உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பற்றிய அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அவர்களுடைய கல்விக்குண்டான விஷயங்கள், வளர்ச்சிக்குண்டான செயல்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். கவலைகள் அதிகமாகும். வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது மத்தியமமான பலன்கள். ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அதாவது ஏதாவது ஒரு வேலைகள் செய்தால் அது நிலையாக இருக்காது. வேலைகள் காலதாமதமாக நடக்கும். சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட இழுபறியாகவே இருக்கும். பணியிட சூழலும், அதாவது வேலை செய்யக்கூடிய இடமும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமற்ற நிலையில் தான் இருக்கும். இதனால் உங்களுடைய வேலைகளில் சில பாதிப்புகள் இருக்கும். இருந்தாலும் திறமையாக இருப்பீர்கள். தெரிந்த வேலைகளை கூட உங்களால் மிக சிறப்பாக செய்ய முடியாதபடிக்கு ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் ஆதரவும் கிடைக்காது. ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். சங்கிலி இணைப்பு போலத்தான், ஒருவர் வேலை செய்தால் தான் அந்த வேலையின் தொடர்பாக நீங்களும் வேலை செய்ய முடியும். ஒருவர் யாராவது வேலைக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு தகுந்த வேலைகள் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கிறது. எவ்வளவுதான் உழைத்தாலும் கஷ்டப்பட்டாலும் முழுமையாக உங்களை அர்ப்பணித்தாலும் கூட வேலையில் அங்கீகாரம் என்பது இருக்காது. ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்கும். உங்களுக்கே திருப்திகரமற்ற சூழ்நிலையில் இருக்க மாட்டீர்கள். திருப்தியற்ற நிலையில் தான் இருப்பீர்கள். அதிலும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது இருக்காது. ஒரு சில மனக்குறைகள் இருக்கும். எவ்வளவு படித்தாலும் புரிதல் இல்லையே என்கிற மன வருத்தங்கள் தான் மிஞ்சும். ஆக சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளுங்கள். தம்பதியர்கள், திருமணமானவர்கள், உங்களுடைய அன்பை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்தவே முடியாது. அவர்களுடைய மனப்போக்குக்கு தகுந்தாற் போல் தான் பேச வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். எதையும் வெளிப்படைத்தன்மையாக பேசினால் சில சிக்கல்கள் ஏற்படும். உங்கள் துணையோடு மகிழ்ச்சியான இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்காது. மன அமைப்பு அவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு சில ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். சமமான போக்கு இருக்காது. மனநிலைக்கு தகுந்தாற் போல் இருங்கள். மன உளைச்சல் இருக்கும். இதனால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்காது. சந்தோஷமான மனநிலை என்பது காணப்படாது. விரக்தியாக இருக்காதீர்கள். விரக்தியை தவிர்ப்பது நல்லது. இறைவனுக்கு கோவில்களில் சென்று தீபங்கள் ஏற்றி வரலாம். இப்படி செய்யும் பொழுது மனக்குழப்பங்கள் தீர வழி கிடைக்கும். மனம் சார்ந்த விஷயங்கள் குழப்பங்களாக இருக்கிறது, மன வேதனை அடைகிறது என்றால் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வாருங்கள். நீங்களே கோவிலுக்கு அகல், பஞ்சு, எண்ணெய் அல்லது நெய், திரி, தீப்பெட்டி எல்லாவற்றையும் நீங்களே கொண்டு செல்லுங்கள். தரமான நெய் தீபங்கள் ஏற்றுவது, விளக்கு தீபம் வைப்பது நல்லது. கழிவு பொருட்களினால் தயாராக்கக்கூடிய நெய்யை பயன்படுத்தாதீர்கள். கலப்படமான எண்ணெயை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை வழிபாடு பலன் கிடைக்க வேண்டுமானால் உயர்ந்த ரகத்தில் இருந்தால் தான் நல்லது. பண தட்டுப்பாடு இருக்குங்க. ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு பணம் வரவேண்டியது கூட வராமல் காலதாமதமாகும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சுய தொழில் செய்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். எதை செய்வது எதை தவிர்ப்பது என்கிற புரிதலை இருக்காது. சேமிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு மன கவலைக்கு கொடுக்கும். ஆக இந்த நாள் மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் எதை செய்தால் நல்லது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்னப்பிராசனம் என்பது குழந்தைக்கு சோறு ஊட்டுவது. அதே போல உபநயனம் செய்யலாம். சௌலம், பட்டாபிஷேகம், வீட்டில் யாகம் செய்வது, நிலம் வாங்குவது, வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு நாளை உங்களுடைய நட்சத்திர நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல விவசாயம், வேளாண்மை, அது தொடர்புடைய விஷயங்கள் எல்லாவற்றையுமே, மேற்கூறிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே ஜென்ம நட்சத்திரத்தில் செய்வது மிக உத்தமம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ராசிக்கான கிரக அமைப்பின்படி இந்த நாள் எப்படி இருக்கும், கிரக நிலைகளை வைத்து நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலை, கேத்து பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில், 5ஆம் பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் வீட்டில் சந்திர பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் இறை வழிபாட்டின் மீதான எண்ணங்கள் இருக்கும். கோவில்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய சிந்தனை வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். இறை வழிபாடு மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய சிறப்பான செயல்கள் இந்த நாள் வெளிப்படும். ஒவ்வொரு வேலைகளையும் மிக ரிலாக்ஸ்டா செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நிதானமாக அந்த வேலையினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். தொட்ட வேலைகள் துலங்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். கிரக நிலைகள் சீராக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும். எல்லாம் அந்த இறைவனுடைய செயல்களில் இருக்கிறது. வேலையில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். மனதில் இருந்த கவலைகள் அகன்றுவிடும். வேலையை மிகச் சரியாக குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பீர்கள். மற்றவர்களுடைய செயல்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக மன அமைதியோடு குடும்பத்தை நடத்துவீர்கள். காதலர்களுக்கு சுகமான நாள் என்றே சொல்லலாம். நல்லதொரு புரிந்துணர்வு இருக்கும். உங்களுடைய வருங்கால துணையை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். திருமணத்திற்கு முன்னதாக உங்களுடைய திருமண பொருத்தங்கள் எப்படியெல்லாம் அமைகிறது என்பதை ஒரு முறை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. காதலிக்கும் காலத்தை காட்டிலும் திருமணத்திற்குண்டான பந்தங்கள் 1000 காலத்து பயிர் என்பார்கள். அவை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும், துவங்க வேண்டும். வருமானம் இன்றைய நாள் திருப்திகரமாக தாராளமாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் ஊக்கத்தொகையோ அல்லது சலுகை தொகையோ கிடைக்கலாம். பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதி. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எந்த குறைபாடும் இருக்காது. இந்த நாளை நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திர நாள் அன்று செய்யக்கூடாத அந்த காரியங்கள் என்னென்ன என்பது பற்றி இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், அதே போல ஷவரம், வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்வது, யுத்தம், மருந்து சாப்பிடுவது முதலியன ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள். ஆகவே கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த விஷயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்தந்த நட்சத்திரங்களுக்குண்டான சில நன்மைகளும் இருக்கிறது. உங்களுடைய நட்சத்திரத்தில் எதை செய்யலாம் என்றும் இருக்கிறது. செய்யக்கூடிய விஷயங்கள் நாளைய இன்றைய ராசி பலன்களில் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படும். இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி.
ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. ராசிக்கான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. கோச்சார அமைப்பின்படி பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவகத்தில் சஞ்சரிக்கின்றன, அதை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த நாள் பலன்கள். பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கானது. ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், 4ஆம் இடம் சுக பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், சப்தமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடம் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சுமூகமான பலன்கள் தான் கிடைக்கும். செய்யக்கூடிய செயல்களில், தொடங்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக தொடங்குவீர்கள். இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம். வேலை தொடர்பாக பார்க்கும் பொழுது ஒரு புதிய காரியங்களை திட்டமிடுவீர்கள். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே கொடுக்கக்கூடிய வேலைகளை முடிப்பதற்கான சூழல்கள் இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் 100% கை கொடுக்கும். தொழில் முன்னேற்றங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இதனால் இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். சக நபர்கள், ஊழியர்களால் ஆதரவு கிடைக்கும். வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக ஆதரவு கொடுப்பார்கள். வியாபாரம் களைக்கட்டும், பொருள் விற்பனை அமோகமாகும். எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்கும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் நேர்மை வெளிப்படும், நம்பிக்கையாக இருப்பார்கள். தம்பதியர்களுக்கிடையே இருந்த சின்ன சின்ன மனக்லேஷங்கள் எல்லாம் அகன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உத்வேகம், உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கும். நல்ல புரிந்துணர்வு பெறுவீர்கள். வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான ஒரு வழி கிடைக்கும். கஷ்டங்கள் மறந்து போகும், துக்கங்கள் தூள் தூளாகும். கடனால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும் நாள் சிம்மராசி அன்பர்களே. பண வளர்ச்சி சீராகும், மன வளர்ச்சி நன்றாக இருக்கும். புரிதல் ஏற்படும், பாதுகாப்பான வளமான நிலை உங்களுக்கு உண்டு. நல்ல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தெய்வ சக்தி உங்களுக்குள் அதிகரிக்கும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக தெய்வ சாநித்தியம் உண்டு. வீட்டில், குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல ஆதரவு இருக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலை, உத்தியோகம் திருப்திகரமாக நடக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதுவே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இந்த நாள் மிகப்பெரிய ஒரு நன்மைகள், அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. இப்பொழுது சொல்லக்கூடிய கிழமைகளில் நீங்கள் வெளியூர்களுக்கு யாத்திரை பயணிக்கலாம். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த கிழமைகளில் நீங்கள் யாத்திரை மேற்கொண்டால் உத்தமம். அதே போல திதி என்று பார்க்கும் பொழுது த்விதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, துவாதசி, திரியோதசி. இந்த நாட்களில் நீங்கள் டிராவல் செய்தாலும் உத்தமம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாமல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பு வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே கேத்து பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ருணரோக சத்ரு பாவகமான 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலை.
லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சில வேலைகள் பார்த்து கவனித்துதான் செய்ய வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. சந்திராஷ்டம நாளில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் முடிவெடுப்பது என்பது சற்று தள்ளி போடலாம். அவசரமாக எந்த முடிவும் எடுக்காதீர்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக பதற்றம் வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் மன அமைதி என்பது வேண்டும். உங்களுடைய லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் அஷ்டமஸ்தானமான மேஷராசியில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே எதை செய்தாலும் பிறருடைய கருத்துக்களோடு செய்துங்கள். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கியஸ்தர்களுடைய பேச்சுக்கள் நடக்கும். மிக கனிவாக மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேச வேண்டாம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட அமைதி காக்குங்கள். தெரியாததை அதிகமாக தெரியும் என்கிற எண்ணங்கள் வேண்டாம். தற்பெருமை குணங்களை போக்கிக் கொள்வது நல்லது. யாரை பற்றியும் விமர்சனங்களோ பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் கொடுக்க வேண்டும். கூடுமான வரையில் தேவையற்ற விஷயங்களை பகிராதீர்கள். விமர்சனங்கள் இருக்கக்கூடாது. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. இருவருக்கும் இடையே சின்ன சின்ன ஒரு சில கருத்து மோதல்கள் இருக்கும். ஒருவருக்கொருவர் பார்ப்பது என்பதை சங்கடமாக உணர்வீர்கள். ஒரு விதமான மன அழுத்தங்கள் இருக்கும். தம்பதியர்கள் திருமணமானவர்களுக்கு குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக தெரியும். கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். மன அமைதியோடு இந்த நாளுக்கான வேலைகளை நகர்த்துங்கள். குழந்தைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். நிதி நிலைமைகள் தேவைக்கு தகுந்தாற்போல் கையில் இருக்கும். ஒரு சிலருக்கு பணம் செலவாகும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. வருகிற பணத்தை சேமித்து வைப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பணத்தை சேமிக்க முடியவில்லை என்றாலும் விரயமாக்காமல் பாதுகாப்பதே சிறந்தது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்ல மனநிலை இருக்க இறை வழிபாடு மிக நல்லது. கூடுமான வரையில் ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். எல்லா விதமான வேலைகளும் திருப்திகரமாக நடக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள். விநாயகப் பெருமானையும் முதலில் வழிபடுங்கள். அவர்தான் உங்களுக்கு சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆசான். அதிலும் கேது பகவான் ராசியிலேயே இருப்பதால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்க பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது சாலச் சிறந்தது. கன்னிராசி அன்பர்களே, முழுமையான ஆரோக்கியம் பெற அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். உடலில் வறட்சி இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சத்தான ஆகாரமான உணவுகளை வீட்டிலேயே சாப்பிடுவது சிறந்தது. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். எந்தெந்த தினங்களில் கருட தரிசனம் செய்யலாம்? பொதுவாக 7 நாட்களிற்குண்டான தரிசனத்திற்கான பலன். ஞாயிற்றுக்கிழமைகளில் கருடனை தரிசனம் செய்வதால் பிணி அகலும், அதாவது நோய் தீரும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்வதால் அழகு சேர்ந்து துயரம் நீங்கும். புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் தரிசிப்பவர்களுக்கு பகைவரிட்ட வைப்பு சூன்யம் அகலும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் கருட பகவானை தரிசனம் செய்தால் ஆயுள் நீட்டித்து சம்பத்து பெருக்கும் என்பது ஐதீகம். எதிராளிகளுடைய தொல்லைகள் நீங்க இந்த வியாழக்கிழமை தினத்தில் கருட பகவானை தரிசனம் செய்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ருணரோக சதுர்பாவகத்தில் ராகு பகவான், சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன.
ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வேலைகள் திட்டமிட்டபடி நடக்கும். நல்ல பலன்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே நேரத்தில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள். பெரியவர்களிடத்தில், உங்களுடைய வீட்டில் மூத்தவர்களிடத்திலும் சரி, பெற்றோர்களிடத்திலும் சரி, ஆலோசனைகள் கேட்டு நடப்பது நல்லது. வேலை தொடர்பாக சில வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களுக்கு என்ன கடமைகள், வேலைகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை கொடுத்த நேரத்திற்குள் சரியாக முடிப்பது என்பது கடினமாக இருக்கும். மனம் என்பது உங்களுக்கு சில நேரம் துன்பமாக இருக்கும். சாதாரண வேலைகள் கூட கஷ்டமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு வெளிப்படும். தம்பதியர்களுக்கிடையே ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலை இருக்கும். கோப தாபங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உங்கள் துணையிடம் சில வேலைகளை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சி தக்க வைத்துக் கொள்ள சில உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. வீட்டில் உங்கள் துணைவரிடத்தில் தகுந்த மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேச வேண்டும். வீட்டில் பெண்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு பெண்களை நல்ல விதமாக நடத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது. இந்த நாள் பண வரவு குறைவாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். சேமிப்பிலிருந்து பணம் குறைவது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் உண்டாகும். இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு ஆக இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். பற்களில் வலி வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. கவனமாக மருத்துவம் செய்து கொள்வது நல்லது. பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சந்திர பகவானை வழிபடுங்கள். உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரமான சித்திரை, சுவாதி, விசாகம் இதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக எடுத்து வைப்பது நல்லது. ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள்: அன்னப்பிராசனம், உபநயனம், சௌளம், பட்டாபிஷேகம், யாகம் செய்தல், நிலம் வாங்குதல், விவசாயம் முதலியன ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் உங்களுக்கு திருப்தியை தரும் என்பதை பார்க்கலாம். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்கான பலன்களுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நாள் உறுதியான சில அறுதியிட்டு சொல்ல இயலாது. சில முக்கியமான வேலைகளில் கவனமாக அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அசாதாரணமான சூழ்நிலையை தவிர்க்க நீங்கள் கவனமாக இருங்கள். பேசும் பொழுது வார்த்தைகளில் மிக கவனம் தேவை. பாக்யஸ்தானத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், ருணரோக சத்ரு பாவகத்தில். தந்தைக்குண்டான விஷயங்களில் சில பணம் செலவாக வேண்டி இருக்கும், அல்லது தந்தைக்குண்டான தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். 6ஆம் வீட்டு அதிபதி
9ஆம் வீட்டிலும் 9ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வேலைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட தடைகள் உண்டாக்கும். திறமையாக வேலைகள் செய்வதற்கு முயற்சி எடுங்கள். சக நபர்களோடு சுமூகமான உறவு என்பது இருக்காது. மற்றவர்களிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது இது சரிதானா, பேசினால் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா என்பதை ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொண்டே பேசுங்கள். சுமூகமான உறவு நிலைகள் இருந்தால்தான் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய இடம். சூழ்நிலைகளை லாபகமாக சாதகமாக வைத்துக் கொள்ளுங்கள். தம்பதியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். காதலர்கள் இருவருமே பேசும்பொழுது உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மிகவும் கனிவாக பொறுமையாக உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முற்படுவீர்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். பண வரவு என்பது குறையும். தேவைக்கு ஏற்றாற்போல் செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும், உயர்வு ஏற்படுத்த வேண்டும். பண வருமானத்தை அதிகப்படுத்துவதில் உற்சாகமாக இருப்பீர்கள். இருந்தாலும் கிடைக்க வேண்டிய பணம் மட்டுமே இந்த நாள் கிடைக்கும். நேரம் காலம் சாதகமற்று இருப்பதால் உங்களுக்கு சில சின்ன சின்ன இன்னல்கள் பிரச்சனைகள் வந்து போகும். பணம் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டி இருக்கும். சில தேவையற்ற செலவினங்களும் உண்டாக்கும். முதுகுவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாதீர்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். கண் சம்பந்தமான மருத்துவங்களை மேற்கொள்வது நல்லது. வேலை காரணமாக மிகவுமே சோர்வாக உணர்வீர்கள். சோம்பல் தனம் இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நேரத்திற்கு ஓய்வெடுக்க முடியாத நிலையில் மிக ஒரு அழுத்தங்கள் இருக்கும். மன அழுத்தங்கள் கூட உண்டாகும். இந்த நாள் நீங்கள் இறை தியானம், யோகாசனங்கள், மன அமைதியாக இருப்பது எப்படி, சில புத்தகங்கள் படிப்பது, விருப்பமான விஷயங்கள் செய்தாலே ஓரளவிற்கு பிரச்சனைகள் குறைந்து மனம் தெளிவடையும். கலங்கிய குளம் போல் இல்லாமல் தெளிந்த நீரோடையாக இருப்பீர்கள். சந்திர பகவானை பெரும்பாலும் வணங்குங்கள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட சகல பிரச்சனைகள் தீரும். மனக்குழப்பங்கள் அகலும். நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்படும் பொழுது பிறர் அந்நியர் எவராவது நீ எங்கு போகிறாய், எதற்கு போகிறாய், நானும் கூட வருகிறேன், நில், நீ ஒருத்த மாத்திரம் போகக்கூடாது, அல்லது சாப்பிட்டு போகலாம், இப்போ எதற்கு போகிறாய், இப்படியெல்லாம் கேட்பது உங்களுக்கு சில அசௌகரியத்தை ஏற்படுத்திவிடும் பயணங்களினால். ஆக இந்த வார்த்தைகள் யாரும் கேட்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். அல்லது புறப்படுவதற்கு முன்னரே வீட்டில் உங்கள் நபர்கள் குடும்பத்தில் சொல்லிவிட்டு செல்வது உத்தமம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் சாதகமான நாளாக அமையும். உற்சாகமாக இருப்பீர்கள். உபத்திரவங்கள் என்பது இருக்காது. உங்களுடைய வேலைகளை எளிதாக முடிக்கக்கூடும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பணியில் உங்களுடைய நிலையில் வளர்ச்சி அதிகரிக்கும். நல் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக நடக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு முக்கியமான விழா தொடர்பாக உங்கள் துணைவரோடு பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். ஒரு நல்ல விவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படும். பண வரவு தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய நலன் கருதி முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்வீர்கள். பொன் பொருள் ஆபண சேர்க்கை உண்டாகும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும். திடமான தேக ஆரோக்கியம் இருக்கும்.
மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். இந்த ஒரு தருணமானது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் திருப்திகரமான நாள், அனுகூலமான நாள். எண்ணிய வேலைகள் இந்த தினம் நடக்கும். வருமானம் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமானது மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நாட்களில் அன்னப்பிராசனம், உபநயனம், சௌளம், பட்டாபிஷேகம், யாகம், நிலம் வாங்குவது, விவசாயம் முதலியன வேலைகளை ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக செய்யலாம். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்புக்கு ஏற்றாற்போல் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, அதற்கேற்ற பலன்கள் அமையும். கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்துமான தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடான கன்னியில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். இன்றைய நாளுக்கான கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் நட்பு பற்றி சொல்லக்கூடிய இடம், உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம், தொழில் கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சுகஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய நாள் அதிக சிந்தனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடும். விஷயங்களை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி சின்ன வகையில் விமர்சனங்கள் செய்தாலோ, குறை கூறினாலோ, செய்யாத விஷயங்களை பற்றி செய்தீர்கள் என்று பேசினாலோ, குறை கூறினாலோ எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்பது போல இருங்கள். நீங்கள் கடல் போல இருந்தால் விமர்சனங்கள் என்பது கல்லாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் எப்படிப்பட்ட கல்லை உங்கள் மீது வீசினாலும் கல் தான் காணாமல் போகும், கடல் அப்படியே இருக்கும். ஆக நீங்கள் கடலாக இருங்கள். கடலில் விழக்கூடிய கல்லை பற்றி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். அவை காணாமல் போகக்கூடியது. ஆக எப்பொழுதும் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். தியானம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பணியில் நிறைய சவால்கள் சந்திக்க நேரிடலாம். கடுமையான வேலை காரணமாக மனச்சோர்வு, உடல் அசதி, உடல் வலி கூட காணப்படும். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடனான செயல்பாடுகளில் பிரச்சனைகள் வரலாம். உங்கள் துணைவர் பேசும் பொழுது அமைதியாக இருங்கள். கணவன் மனைவி இருவருமே கருத்துக்களை மாறி மாறி வெளிப்படுத்தும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். சில நேரம் உங்களுடைய தற்பெருமை குணத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எதிர்த்து பேசும் பொழுது உங்களுடைய அகந்தை குணம் வெளிப்படும். அவற்றை உங்களுடைய காலின் கீழ் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைவரிடத்தில் மன அமைதியாக பேசுவது விசேஷம். எந்த விதமான எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தாதீர்கள். பொறுமையான குணம் இருந்தால்தான் உங்களுக்கு சௌக்கியம். பண அதிர்ஷ்டம் இன்று பிரகாசமாக இருக்கிறது என்பது சொல்ல இயலாது. தேவைக்கு ஏற்றாற்போல் கிடைக்கும். இல்லை என்றாலும் இருப்பதை கொண்டு ஏதாவது ஒரு வகையில் சமாளித்து விடுவீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ். பிறரிடத்தில் எந்த விஷயங்களுக்காகவும் கெஞ்சாதீர்கள். அது உங்களுக்கு பல வீணத்தை கொடுத்துவிடும். தொலைதூர பிரதேசங்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணம் கிடைக்க தாமதமாகும். மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி உண்டாகும். அதிக வேலை காரணமாக பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மன சம்பந்தமான சங்கடத்தை தவிர்த்து விடுங்கள். கருட தரிசனம் செய்பவர்களுக்கு இந்தந்த பலன்கள் உண்டாகும். அதிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்பவர்களுக்கு பிணி அகலும்.
திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கருட தரிசனம் செய்தால் அழகு சேர்ந்து துயரம் நீங்கும். புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்பவர்களுக்கு பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், எதிர்மறை சக்திகள் அகன்றுவிடும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் தரிசனம் செய்பவர்களுக்கு நல்ல ஆயுள் நீட்டித்து சம்பத்து பெருகும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான பலன்கள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் அமையும். இந்த நாள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், இன்றைய நிலையை பற்றி இன்றைய ராசி பலன்களில் அறியலாம். பரணி தீபம் பற்றிய விசேஷங்கள் எப்படி, எந்த நேரத்தில் வழிபடுவதற்கான முறைகள் என்னென்ன என்பது பற்றி இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக கேட்டு அதன்படி செய்வது விசேஷம். ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், 3ஆம் இடமான சகோதர பாவகத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் கேத்து பகவான், 10ஆம் இடம் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு உற்சாகம், நல்ல சக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். எனவே இந்த நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிடலாம். உங்களுடைய திட்டங்களை செயலாற்ற தொடங்குவதற்கு இன்று மிக சரியான நாள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை சம்பந்தமாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். தொழில் தொடர்பாக சில பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வருமானம் பிறக்கும். கிடைக்கக்கூடிய பணத்தை நல்ல விதமாக குடும்பத்திற்காக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தகவல் பரிமாற்ற திறமை காரணமாக பாராட்டுகள் உண்டாகும். உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். திருமணம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கும். தம்பதியர்களுடைய உறவு நிலை சாதாரணமாக இருக்கும். உங்கள் துணைவரோடு வெளியூர்களுக்கோ வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வருமானம் திருப்திகரமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. சிறு சிறு செலவுகள் அவ்வப்போது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியும், கையில் பணப்புழக்கம் ஏற்படும். அழகு பராமரிப்பு, மருந்து வாங்குதல், இது போன்றவற்றிற்கு செலவுகள் செய்வீர்கள். ஆரோக்கியம் என்பது இன்றைய நாள் முழுமையான ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். இந்த நாளுக்கான முடிவில் தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். அதிகாலை பொழுது காலை எழுந்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டியவை, விழித்தவுடன் பார்க்கத்தக்கவை: தாமரைப்பூ, பொன், ராஜா, தீபம், கண்ணாடி, சூரிய பகவான், தணல், சந்தனம், கடல், வயல், சிவலிங்கம், கோபுரம், மேகம் சூழ்ந்த மலை, கன்றை உடைய பசு, தனது வலக்கை, மனைவி முகம், மிருதங்கம், பித்தன், காட்டானை, கருங்குரங்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு
புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தே இருக்கும். பாதியில் விடுபட்ட வேலைகளை மிக திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக அனுபவங்களை கண்டு மகிழ்வீர்கள். இறை பிரார்த்தனை கை கொடுக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் அகலும். உற்சாகமாக குதூகலமாக இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சூழ்நிலைகள் சாதகமாகும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். பணியிட சூழல் அமைதிகரமாக அமையும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் பிடித்தமானதாக அமையும். எளிதாக வேலைகள் செய்து முடிக்க முடியும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நேரத்தை மிக திருப்திகரமாக செலவிடுவீர்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இருந்தால் இனிமையற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். குடும்பத்தில் நல்லதொரு கருத்துக்களை வெளிப்படுத்துவது, நற்சொல் இன்சொல் பேசுவது நல்லது. தேவையற்ற விஷயங்கள் பேசுவதால் மனக்கசப்புகள் உருவாக்கும். கவனம் தேவை. இன்று நிதி நிலைமை மத்தியமமாகத்தான் இருக்கும். குடும்பத்திற்கென பணம் செலவு செய்ய சூழ்நிலை இருக்கும். கவனமாக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நாள். இன்று ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இன்று முழுவதும் சிறப்பான ஆற்றலோடு காணப்படுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மிக திறமையாக படிக்க வேண்டிய சூழலுக்கு உண்டாகும். எதிர்பார்த்தபடி கல்வி கடன் உதவி கிடைக்கும். வாக்சித்தி நன்றாக இருக்கும். நன்றாக பேசுவீர்கள். பிறரை வசீகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கருத்துக்கள் அமையும். புத்தி கூர்மை இருக்கும். வேலை வியாபாரம் தொடர்பாக சாதுரியமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அன்னப்பிராசனம், உபநயனம், சௌளம், பட்டாபிஷேகம், யாகம் செய்தல், நிலம் வாங்குதல், விவசாயம் முதலியன ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.